இந்த கரூர் கேஸ் என்ன கருமம் வேணாலும் ஆகிட்டு போகுது. அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. வருஷம் இவங்க கூட எங்களால மாரடிக்க முடியல சார். எங்களை எப்படியாச்சும் ஊருக்கு கொஞ்சம் சந்தோஷமா கொண்டு போய் சேர்த்து விடுங்க சார். கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கேட்பேன். இந்த அமைச்சர்கள்லாம் இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரம்ன்றது இருக்கா இல்லையா? ஆனா அமைச்சருக்கு தான் மரியாதை இல்லை, அரசுக்குனாலும் மரியாதை இருக்கா இல்லையா? ஆனா இவங்க நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்த்தா ஒரு வயம் மதிக்கிறது இல்லை போல, எதையுமே மதிக்கிறது இல்லை. அரசையும் மதிக்கிறது இல்லை, அமைச்சரையும் மதிக்கிறது இல்லை, சிஎம் கூட மதிக்கிறது இல்லைன்றாங்க சார். அவங்க கிட்டத்தட்ட என்ன சவால்ல, சிஎம்னா நாங்க பயந்துருவோமா? என்ன பண்ண முடியும் அவங்களால எங்களை? நாங்க எங்க இஷ்டத்துக்கு தாண்டா ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆமணிக்காரங்க பண்ற அலப்பறை இருக்கு. ஆத்தாடி சார், முன்னாடியெல்லாம் ஊருக்கு போயிட்டு என்னடா பண்ண போறோம்னு நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்பெல்லாம் ஊருக்கு எப்படா போறா அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறோம் சார். இப்ப இந்த அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். யாராச்சும் அதிகபட்சமா விலைய வச்சு வித்திய, இதே தானே போன வருஷமும் சொன்னிய. வருஷம் இதைத்தானே யார் சொல்லிக்கிட்டு இருக்கிய? நீ சொல்லத்தான் அவன் கூட ஏற்றிட்டு போறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1000 ரூபாய் ரேட்டு கூட எல்லாத்துக்கும். ஐயா, சாதாரணமா இங்கேருந்து மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ போற மாதிரி இருந்தா 1000, 1200. திருநெல்வேலிக்கு போற மாதிரி இருந்தா ஒரு 1500ன்னு வச்சிருக்காரு. தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கா சார் 4000. அவன் இஷ்டத்துக்கு எழுதுவான் போல. திருநெல்வேலியா இந்த முறை 3 செய்பொருள் போடு, மதுரையா 3க்கு மேலையும் போடு. எவன் வந்து கேட்கிறான்னு நானும் பாத்துக்கிறேன். பக்கத்துல ஒரு 4-5 சேர்த்து போடுன்றாங்க. இதுக்கு உங்களுக்கு ஆதாரமே தேவையில்லை சார். நீங்க போயிட்டு எங்கேயும் தேடி பிடிச்சி உட்கார்ந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திறக்க வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல ஆப்பை டவுன்லோடு பண்ணுங்க போதும். கொட்டி தீக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல? இப்ப நீங்க பண்றதுனால இவங்க திருந்த போறாங்களா இல்ல வருஷம் இது ஒரு வேலைன்னு சொல்லி அதிகபட்சம் போனா வண்டிக்கு பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? 2000 ஃபைனா இல்ல 3000 ஃபைனா? எவ்வளவு ஃபைன் போடுவீங்க? அவன் ஒரு சீட்டு 5000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கா சார். இது இப்ப ரேட்டு. ஆஃப்லைனுக்கு போனீங்கன்னா அவன் அடிச்சு புடிச்சு புரண்டு தேடி போயிடுவான். ஆமணி பஸ்ல போறாங்க கிட்னியை வித்துத்தான் போகணும் போல. அது கிட்னியை வித்தா எத்தனை பேர் போக முடியுன்றது தெரியல. நிஜமா சார், அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கு. இவங்களை அடக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா? இல்ல அவங்க கிட்ட ஏதாச்சும் டீல பேசிட்டீங்களா? சொல்லிடுங்க. ஐயா, நாங்க வாங்கிட்டோம், அதனால அவன் உங்ககிட்ட வாங்காம விட மாட்டான். இப்படி எதையாச்சும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்து தொலைங்க, நடவடிக்கை எடுக்கிறேன். சார் 3000 ரூபாய் சார் பில்லு. 3000 ரூபாயான்னு கேட்குறேன். எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் ரெகுலரா ஊருக்கு போறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப ஃபேமிலியோட ஊருக்கு போறவங்கள என்னத்தை தான் பண்ணுவேன்? அவனுக்கு நீங்க என்னதான் சொல்யூஷன் வச்சிருக்கீங்க முதல்ல சொல்லுங்க. அதான் இப்ப டிராபிக்கா இருக்கும், எல்லாருக்கும் நொட்டி இருக்கும், இது ஒண்ணு இருக்கும், கிளாம்பாக்கத்தை தூக்கி கொண்டு போய் நொட்டிட்டோம். டிராபிக்கா இருக்கும், உங்க சௌகரியத்தை மட்டும் பாக்குறீங்க. நாங்க ஊருக்கு போறதா வேணாமா? அவங்களுக்கு நீங்க என்னத்தை பண்ணி கிழிக்க போறீங்க? அவங்க இப்ப போனோம்னா ஐயா சரி சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதிக்கணும், ரைட்டு. 1500 ரூபாய் போற நேரத்துல 2000 ரூபாய் போடலாம். ஒரேடியா 4000 ரூபாய் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா சார். 4000. அப்படி 4000 ரூபாய்க்கு அந்த பஸ்ல என்னடா இருக்கு? போனா கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகுமா? கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நினைக்க அந்த பஸ்ல போனா கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? இல்ல கல்யாணம் ஆகி புள்ள பார்க்க முடியாதவன் அந்த பஸ்ல போனா புள்ள பத்துலாமா? என்ன ஸ்பெஷாலிட்டி நீ அந்த பஸ்ல வச்சிருக்க? நியாயமா பார்த்து ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா டிக்கெட்டு அதிகமா விற்கிற எல்லா பஸ்ஸையும் சீஸ் பண்ணுங்கன்றா. பரவாயில்ல, நாங்க ஊருக்கு லேட்டா போனாலும் பரவாயில்ல, தீபாவளியை 2 நாள் கழிச்சு கூட கொண்டு. ஏன் அப்படின்னா இவங்க போற ரேட்டா அங்கே திரும்ப வர்ற ரேட்டு இதை விட டபுளா இருக்க போகுது. கண்டிப்பா அதைத்தான் செய்ய போறாங்க. நீங்களும் வழக்கம் போல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறிய, நாங்களும் வழக்கம் போல அடுத்த வேலையை பார்க்க போறோம். ஒரு இளவு நடக்க போறது இல்ல. இதுக்கு என்ன சொல்யூஷன் தான்? பர்மனன்ட் சொல்யூஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன் நோட்டு எல்லாம்? அவன் இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அடிச்சு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொள்ள அடிச்சா எவ்வளவு கோவம் வருது எல்லாருக்கும். இப்ப அதே தானே இங்கேயும் வரும். அங்கேயாச்சும் பரவாயில்ல, உசுருக்கு போகணும். இங்க ஊருக்கு போகணும் சார். ஊருக்கு போறத புடிச்சு இழுத்து போட்டு உட்கார வச்சுக்க, முடிஞ்சா போய் இல்லாட்டி படுத்துக்கிறான்றான். பேசுறதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமே கிடையாது. ஏன் பயம் கிடையாதுன்னா, என்னத்தை இவங்க கொண்டு போய் கொடுத்தாலும் நாம எக்ஸ்ட்ரா 2 மணி எதாச்சும் கொடுத்தோம்னா பேசாம நம்மளை விட்டுருவாங்க. இதை பத்தி பெருசா போன தடவை அவ்வளவு பஸ் சீஸ் பண்ணிடல. அந்த சீஸ் பண்ணதுக்கு ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு எதையாச்சும் ஒண்ணு அட்லீஸ்ட் பயந்தாலும் வச்சிருப்பாங்க. ஆன்லைன்ல வச்சிருக்காங்க சார். ஆஃப்லைன்ல வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதுல ஆன்லைன்ல 3500 ரூபான்னு போட்டா
உள்ள போய் பார்த்தா 4200 காமிக்குது. 4200 எங்க போய் இதை சொல்லி அழுகுது? சாதாரணமா ஒரு 15,000 20,000 சம்பளம் வாங்குறவன் எப்படி இந்த பஸ்ஸுக்கு அவன் மாசம் பூரா உழைக்கிறதால ஒரு நைட்டுக்கு கொடுத்துட்டு போக சொல்றான். ஒரு நைட்டுக்கு கொடுத்துட்டு போச்சுடா ஃபேமிலியோட போறாங்க. இவங்களா உண்மையில இவங்களுக்கு பயந்து பல பேர் இப்பெல்லாம் ஊருக்கே போறது கிடையாது. இருந்தாலும் வேற வழி இல்லாம போகக்கூடிய சிங்கிளா இருக்கிறவன் போவான்ல, அவன் 5000 10,000 செலவு பண்ணுவானா சார்? இதுல உங்களுக்கு எவ்வளவு பங்கு? இல்ல உங்களுக்கு அதுல பங்கு இல்லைன்னா ஒழுங்கு முறையா அவங்கள போட்டு கும்மி மூடிட்டு ஒழுங்கா ஒரிஜினல் விளையாடணுமோ அந்த விலையை பொறுத்துருவோம். அநியாயத்து கொள்ளையடிச்சு இப்படி தெரிஞ்சே கொள்ளையடிக்கிறோம். என்ன சார் பண்ண? இதுக்கு பேர் ஊழல் இல்லாம வேற என்ன சார்? இதை கண்டும் காணாம, அதாவது யாருக்கும் தெரியாத இடத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா பரவாயில்ல. எல்லாரையும் கூடி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி தண்டை நான் பண்ணுவேன்றான். தெரிஞ்சு வாங்குறேன், அடிச்சு புடுங்குறான். இதை தட்டி கேட்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வக்கில்லைன்னா அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டு அவங்கள போட்டு இந்த டிராபிக் போலீஸ் அது இதெல்லாம் நிறைய பேர் இருக்கீல்ல. வெளியில இந்த வண்டியில சும்மா 2 வீலர்ல போறவனை மட்டும்தான் பிடிச்சி அவனை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கல. அவங்களெல்லாம் பார்த்தா ஏற்றிட்டு போயிடுவாங்க. பயமா என்ன? செய்யுங்க சார். இதெல்லாம் செஞ்சா இதுக்கெல்லாம் செய்யறதுக்காகத்தான் நீங்க இருக்கீங்க. அதை செய்ய முடியும்னா அப்ப நீங்க இருந்து இல்லாம போறது இதான். சத்தியமா சொன்னா ஆத்திரத்துல பேசல, ஒரு ஆதங்கத்துல பேசல, வயிற்றுச்சல்ல பேசல. வயிற்றுச்சல் அந்த 4000 பில்ல பாக்குறப்ப ஒரு 4 பேர் போற ஒரு ஃபேமிலியோட நிலைமையே கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அப் அண்ட் டவுன் 32 40,000 வந்து போச்சு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம் பிள்ளைக்கு. கொஞ்சம் யோசி.